Good morning students. நம்மளுடைய இப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் 4 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட் 3 கிளாஸஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் நம்ம பேசிக்காக வந்து 5 டைப்ஸ் இருக்குது கிளாஸிஃபிகேஷனில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட் டைப் இஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தது வந்து மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன், then second type is arithmetic instruction, third type வந்து logical group of instruction, fourth type நம்ம பார்த்தது branch instruction. அப்போ இப்போ நம்ம கிளாஸ் 9ல பார்க்க போகிறது stack and machine control instructions. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைப்பில் நம்ம branch instructions பார்க்கும்பொழுதே அதில் வந்து நம்ம வந்து jump instruction, call instruction, return instructions எல்லாம் பார்த்தோம். jump instruction வந்து எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது ப்ரோக்ராமோட சீக்வன்ஸை வந்து மாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். காலும் அப்படி தான். ஸோ ஜம்ப் கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்பொழுது ப்ரோக்ராம் சீக்வன்ஸையே அது என்ன பண்ணிடும்னு சொன்னால் ஆல்ட்ரு பண்ணிடும். இட் ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி. ஸோ என்ன கண்டிஷன் ஜம்ப், அன்கண்டிஷனல் ஜம்ப்னு 2 டைப்ஸ் இருக்குது. கண்டிஷனல் ஜம்ப்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து கேரி இருக்கா, 0 இருக்கா, பேரிட்டி வந்து ஆட் பேரிட்டியா இல்லை ஈவன் பேரிட்டியா, ரிசல்ட்டோடது சைன் வந்து எப்படி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதில் நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் கண்டிஷன்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ளாக்ஸ் வந்து என்ன ஆகும்னா மாற்றம் அடையும், எக்ஸப்ட் ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருமே வரும்பொழுது அந்த ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் வந்து மாறும் அப்படிங்கும்பொழுது நம்ம ப்ரோக்ராம் கவுண்டரில் அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போதோ அதோட அட்ரஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது தான் ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை. நம்ம என்ன இங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் வந்து அல்ட்ரு ஆகும்போது நம்ம எந்த அட்ரஸ்லேருந்து ஜம்ப் ஆகி போகிறோம் இல்லை கால் ஆகி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரஸை கொண்டு போய் நம்ம ஸ்டாக் பாயிண்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஒரு அட்ரஸை வந்து ஒரு டேட்டாவை வந்து கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டாக் பாயிண்டர் வில் பி டிக்ரிமெண்டட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த சீக்வன்ஸ் படிக்கும்பொழுதும் அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டாக் பாயிண்டர் கூட ஒரு டேட்டாவை கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிக்ரிமெண்டட். அதே டேட்டாவை வெளியே எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் பாயிண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை வெளியே கொடுக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸ்டாக் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அடுத்து வரக்கூடிய மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்தளவில் ஸ்டாக் பாயிண்டரோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு டெம்பரரி மெமரி குவியல். இது வந்து அப்போதைக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை இல்லை ஒரு அட்ரஸையோ டேட்டாவையோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் நமக்கு என்னென்னா ஸ்டாக் பாயிண்டர். ஓகேவா? ஸோ தேவைப்படும்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ணி வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஸ்டாக் பாயிண்டரோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கேயும் நம்ம வந்து ஸ்டாக் பாயிண்டரை பற்றி நிறைய படிப்போம். தென் நம்ம ஃபஸ்ட்டு படித்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறத பார்த்தோம். அரித்மெட்டிக்கில் நம்ம மெயினாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம். மெயினாக பார்த்தது அடிஷன், சப்ராக்ஷன் தான். தென் லாஜிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அண்டு, ஆறு, எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ஆர் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் ஸ்டாக், ஐஓ அண்ட் மெஷின் கண்ட்ரோல் குரூப். ஸ்டாக், ஐஓ அண்ட் மெஷின் கண்ட்ரோல் குரூப். ஸோ ஸ்டாக் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐஓ டிவைசஸ் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் சம்மந்தப்பட்ட செயல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாமே இந்த குரூப்பில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஐஓக்கான செயல்கள், ஸ்டாக்கை பராமரித்தல், புஷ் மற்றும் பாப் செயல்கள், எனேபிள் மற்றும் டிசேபிள் இன்டரப்ட்டுகள், செட் மற்றும் ரீட் இன்டரப்ட் மாஸ்க் போன்ற செயல்களை செய்கின்றது. ஸோ ஐஓக்கான செயல்கள், ஸ்டாக்கை பராமரிக்கும் செயல்கள், புஷ் மற்றும் பாப் செயல். புஷ், பாப் இந்த புதுசான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனும் பாப் இன்ஸ்ட்ரக்ஷனும் தான் ஸ்டாக் பாயிண்டருக்குள்ளே கொண்டு போய் டேட்டாவை வைக்கிறதுக்கு, ஸ்டாக்லேருந்து டேட்டாவை வெளியே கொண்டு வரதுக்கு பயன்படக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் புஷ் மற்றும் பாப். எனேபிள் மற்றும் டிசேபிள் இன்டரப்ட் நமக்கு இதுக்கு பார்த்துருக்கோம். நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அதை எனேபிள் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், டிசேபிள் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். செட் மற்றும் ரீட் இன்டரப்ட் மாஸ்க் போன்ற செயல்களை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் பார்க்க போகிறோம். பாப், பிஎஸ்டபிள்யூ அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், இந்த ரிஜிஸ்டரில் தான் நம்மளுடைய ஃப்ளாக்ஸ் எல்லாமே இருக்கும் என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகின்ற போதும் கண்டிஷன் ஃப்ளாக்கள்
பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும்போது மட்டும்தான் கண்டிஷன் ஃப்ளாக்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிஷன் ஃப்ளாக் வந்து பாதிக்கப்படுவதில்லைன்னு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாக் ஐஓ அண்ட் மெஷின் கண்ட்ரோல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புஷ் ஆர்பி. ஆர்பிங்கிறது ரிஜிஸ்டர் பேர். புஷ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஸ்டாக் பாயிண்டருக்குள்ள டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு ஸ்டாக் பாயிண்டருக்குள்ள டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ் அப்படிங்கிற கொடுத்துட்டாலே அங்கே ஸ்டாக் எஸ்பி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இட் ஆட்டோமேட்டிக்கலி இண்டிகேட் ஸ்டாக் பாயிண்டர். புஷ்ன்னு கொடுத்தாலே ஒரு டேட்டாவானது கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டரில் சேர்த்துக்கணும். ஓகே. ஆர்பிங்கிறது ரிஜிஸ்டர் பேர். ஸோ 16 பிட். ஸோ அது ஆர்ஹெச் ஆர்எல் ரெண்டாக பிடிச்சி ஆர்ஹெச்சில் இருக்கிறது ஸ்டாக் பாயிண்டர் -1 அப்படிங்கிற இடத்துக்கு போகும். இப்போ தான் நான் சொன்னேன், டேட்டாவை கொண்டு போய் ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த டேட்டா வில் பி டிக்ரிமெண்டட். தென் ரிஜிஸ்டர் பேரில் இருக்கக்கூடிய லோயர் ஆர்டர் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஸ்டாக் பாயிண்டர் -2. ஸோ அதுலேருந்து ஸ்டாக் பாயிண்டர் -2க்கு வந்துடும். ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த டேட்டாஸ் உள்ளே போக ஒவ்வொரு தடவை அடுத்தடுத்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகே. தென் ஸ்டாக் பாயிண்டர் -2ங்கிறது இப்போ இங்கே ஸ்டாக் பாயிண்டருடைய அட்ரஸாக இருக்கும். ஸோ 2 தடவை டிக்ரிமெண்ட் ஆகி ஸ்டாக் பாயிண்டரோட தன்னுடைய அட்ரஸை வந்து இந்த ஸ்டாக் பாயிண்டர் -2 அப்படிங்கிற லெவல்லையே மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஸோ ரிஜிஸ்டர் பேர் ஆர்பியின் ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டரில் இருக்கின்ற மதிப்பானது எஸ்பி கூறுகின்ற மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு லொக்கேஷன் குறைவான இடத்தில் ஸ்டோர் ஆகின்றது. ஸோ எந்த லொக்கேஷன் சொல்லுதோ அந்த லொக்கேஷனுக்கு ஒரு இடம் கம்மியாகி ஸ்டோர் ஆகும். அடுத்து லோயர் ரெஜிஸ்டரில் இருக்கின்ற மதிப்பானது 2 லொக்கேஷன் குறைவான இடத்தில் ஸ்டோர் ஆகின்றது. ஸோ அடுத்து இன்னொரு தடவை மைனஸ் ஆகி 2 லொக்கேஷன் ஆகிடுது, அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ எஸ்பியில் உள்ள மதிப்பு 2 குறைகின்றது. ரிஜிஸ்டர் பேரில் ஆர்பி = எஸ்பி என்று விட முடியாது. ஸோ ஆர்பி = எஸ்பின்னு நம்ம சொல்ல முடியாது ரிஜிஸ்டர் பேரில். ஓகே. ஸோ அதை வந்து தனித்தனியாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் டிக்ரிமெண்ட் ஆகி ஹையர் ஆர்டர் வந்து ஸ்டாக் பாயிண்டர் -1லையும் லோயர் ஆர்டர் ரிஜிஸ்டர் பேரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ஸ்டாக் பாயிண்டர் -2லையும் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இட் டேக்ஸ் 12 states. Then no flags are affected. 3 mission cycles. இதுதான் வந்து புஷ் ஆர்பி இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. அடுத்து புஷ் PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ். PSWனா என்னது? ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் அக்யூமுலேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவானது PSWன்னு கொடுத்துட்டாலே எங்கேருந்து வரும்னு சொன்னால் ப்ரோக்ராம் கவுண்டரில் ரிஜிஸ்டர் பேரெல்லாம் கிடையாது. அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ஸ்டாக் பாயிண்டர் -1க்கு வருது. ஸ்டாக் பாயிண்டர் -1க்கு வருது. அடுத்து ஃப்ளாக் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது 2 தடவை குறைக்கப்பட்ட ஸ்டாக் பாயிண்டரோட இடத்துக்கு போய் சேருது. ஓகே. அடுத்தது ஸ்டாக் பாயிண்டர் -2ங்கிற பொசிஷனை ஸ்டாக் பாயிண்டர் எடுத்துக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது ஸ்டாக் பாயிண்டருடைய ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆன லொக்கேஷனுக்கு வந்து சேருது. அதான் இங்கே போட்டிருக்காங்க. அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பானது ஸ்டாக் பாயிண்டர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு லொக்கேஷன் குறைவான இடத்தில் ஸ்டோர் ஆகின்றது. ஃப்ளாக் ரிஜிஸ்டரில் உள்ள மதிப்பானது 2 லொக்கேஷன் குறைவான இடத்தில் ஸ்டோர் ஆகின்றது. ஸ்டாக் பாயிண்டர் உள்ள மதிப்பு 2 குறைகிறது. 2 தடவை குறைஞ்சி அதுதான் ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூவாக இருக்குது. ஸோ PSW அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரிஜிஸ்டர். இது ஒரு 8-bit ரிஜிஸ்டர் தான். ஓகே. அங்கேருந்து தான் ஸ்டாக் பாயிண்டர் -1க்கு வருது. ஃப்ளாக் ரிஜிஸ்டரில் இருக்கிறது ஸ்டாக் பாயிண்டர் -2க்கு வருது. இதுவும் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இட் டேக்ஸ் 12 states. இதுலேயும் 12 states தான். இதுலேயும் 12 states. 3 cycles. இந்த ரெண்டுமே புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டுமே ஸ்டாக் பாயிண்டர் உள்ள டேட்டாவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி, அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் ப்ராசஸர் ஸ்டேட்டஸ் வேர்ட்னு சொல்லலாம். இங்கே போட்டுக்கிறது ப்ராசஸர்னு போட்டிருக்காங்க, பட் நான் ப்ரோக்ராம்னு சொல்கிறேன். எப்படி வேணால் சொல்லலாம். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட்னு சொல்லலாம், ப்ராசஸர் ஸ்டேட்டஸ் வேர்ட்னு சொல்லலாம். ஓகே. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாப் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ்ல என்ன செஞ்சோமோ அது அப்படியே இங்கே ரிவர்ஸாக வரும். பாப் ஆர்பி. ஆர்பிங்கிறது RHRL. ஸோ ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து இப்போ வெளியே வருது டேட்டா. புஷ்ஷுங்கிறது ஸ்டாக் பாயிண்ட் உள்ளே கொண்டு போய் டேட்டாவை சேர்க்கும். பாப்புங்கிறது ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து டேட்டாவை வெளியே கொண்டு வரும்.
ஸோ ஸ்டாக் பாயிண்டரில் ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனில் ஸ்டாக் பாயிண்டர் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய டேட்டா ஃபஸ்ட்டு ஆர்எல் ரிஜிஸ்டர் பேருக்கு வரும். அடுத்து ஸ்டாக் பாயிண்ட் ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகி அந்த பொசிஷனில் மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து ஹையர் ஆர்டர் ரிஜிஸ்டர் பேருக்கு வருது. தென் ஸ்டாக் பாயிண்டரோட இப்போ பொசிஷன் வந்து ஸ்டாக் பாயிண்டர் +2, ஸ்டாக் பாயிண்டர் +2. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது ஆர்பி ரெஜிஸ்டர் பேரில் உள்ள லோயர் ஆர்டர் ரெஜிஸ்டருக்கு செல்கின்றது. ஸோ மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பு என்ன பொசிஷனில் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு லோ ஆர்டர் ரெஜிஸ்டர் பேருக்கு செல்கின்றது. அதற்கு அடுத்த மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது ஹை ஆர்டர் ரெஜிஸ்டர் பேருக்கு செல்கின்றது. ஸ்டாக் பாயிண்டில் உள்ள மதிப்பு 2 அதிகரிக்கின்றது. ரிஜிஸ்டர் பேரில் ஆர்பி = எஸ்பி என்று குறிப்பிட முடியாது. ஸோ ஸ்டாக் பாயிண்டரில் வந்து ஆர்பி = எஸ்பின்னு டேட்டா சொல்ல முடியாது. டேட்டா எஸ்பியில் இருக்கிறது லோ ஆர்டர் ரெஜிஸ்டர் பேருக்கு வருது. அடுத்து லோ ஆர்டர் ரெஜிஸ்டர் பேரில் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாக் பாயிண்டர் +1 அப்படிங்கிறது நமக்கு ஆர்ஹெச் ரிஜிஸ்டர் பேருக்கு வருது. ஆர்ஹெச் ரிஜிஸ்டர் பேரில் இருந்து அதே பொசிஷனில் இல்லாமல் இன்னொரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஸ்டாக் பாயிண்டர் +2 அந்த பொசிஷனில் தான் ஸ்டாக் பாயிண்டர் எடுத்துக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். It takes 3 cycles of operation. அடுத்து ஸ்டாக் பாயிண்டர் = SP +2. ஓகே, இதுதான் இதோடைய பொசிஷனாக இருக்கும். தென் POP PSW, POP processor status word. ஸோ ஸ்டாக் பாயிண்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தட் இஸ் டேட்டா என்ன பொசிஷனில் ஸ்டாக் பாயிண்டர் அப்போதைக்கு இருக்குதோ அது டேட்டா ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ரெஜிஸ்டருக்கு வருது. தென் ஸ்டாக் பாயிண்டர் +1 ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகி அது வந்து அக்யூமுலேட்டருக்கு வருது. தென் ஸ்டாக் பாயிண்டரோட பொசிஷன் வந்து ஸ்டாக் பாயிண்டர் +2 ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகி நிற்கிது. ஸோ இது நம்ம என்ன வந்து புஷ்ஷில் பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. புஷ் PSWவில் பார்த்ததுக்கு ரிவர்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாயிண்டர்லேருந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டருக்கு வருது, ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகி அக்யூமுலேட்டருக்கு வருது, தென் 2 தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஸ்டாக் பாயிண்டர் அந்த பொசிஷனாக எடுத்துக்குது. ஸ்டாக் பாயிண்டர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது ஃப்ளாக் ரெஜிஸ்டருக்கு செல்கின்றது. அதற்கு அடுத்த மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டருக்கு செல்கின்றது. ஸ்டாக் பாயிண்டர் உள்ள மதிப்பு 2 அதிகரிக்கின்றது. ஸோ இட் டேக்ஸ் 3 cycles. It takes 10 states, 10 T states. Register indirect addressing mode. No flags are. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். புஷ் ஆர்பி, பாப் ஆர்பி, புஷ் PSW, பாப் PSW. இது எல்லாமே வந்து புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாக்கோட சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். XTHL சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் டாப் வித் HNDL. ஸ்டாக்கோட டாப்பை வந்து ஸ்டாக்கோட டாப்னா அப்போதைக்கு எந்த பொசிஷனில் டிசைட் ஆகுதோ அதுதான் ஸ்டாக்கோட டாப். அதை வந்து HNL ரிஜிஸ்டர் பேர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ XTHLனு கொடுத்தா ஸ்டாக் பாயிண்டர் அப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த அட்ரஸ் குறிப்பிடப்பட்ட கண்டென்ட் அதில் L ரிஜிஸ்டருக்கு வரும். தென் ஸ்டாக் பாயிண்டர் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1 time. தென் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய டேட்டா ஹெச் ரிஜிஸ்டர் பேருக்கு வருது. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் வந்து அதோட பொசிஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே HNL ரிஜிஸ்டர் பேர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. தட் இஸ் கால் XTHL, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் டாப் வித் HNDL. SP கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது L ரிஜிஸ்டர் உள்ள மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் ஆகின்றது. அதற்கு அடுத்த மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது H ரிஜிஸ்டர் உள்ள மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் ஆகின்றது. எக்ஸ்சேஞ்ச் தான். தட் இஸ் இங்கே எஸ்பியில் இருக்கிறது எல்லுக்கு வரும், எல்லில் இருக்கிறது எஸ்பிக்கு போகும். டபுள் சைடு ஆரமாக போட்டுப்பாங்க பாருங்க. தென் ஸ்டாக் பாயிண்டர் +1ன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது ஹெச்சுக்கு வருது, ஹெச்சில் இருக்கிறது இந்த பொசிஷனுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இட் டேக் 3 cycles, 16 states. நோ ஃப்ளாக்ஸ் ஆர். அடுத்து SPHL. ஸ்டாக் பாயிண்டர் HL. ஸோ ஹெச்எல்லில் மூவ் HL டு SP. ஸோ ஹெச்எல்லில் என்ன இருக்கோ அதை அப்படியே SP ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிடுது. எஸ்பினா ஸ்டாக் பாயிண்டர். HL ரெஜிஸ்டர் பேர் இது 16 bits உள்ள மதிப்பானது ரிஜிஸ்டர் SPக்கு செல்கின்றது. ரிஜிஸ்டர் SPனா ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டருக்கு செல்கின்றது. ரிஜிஸ்டர் அட்ரஸிங் 1 cycle,
6 T states no flags are affected. SPHL HL register பேரலுக்கு டைரக்டா ஸ்டார்ட் பாயிண்ட் போகுது. அடுத்து இன்போர்ட் அப்படின்னா இன்புட் போர்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஏ ரெஜிஸ்டருக்கு போகும். ஸோ எந்த போர்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ, எந்த போர்ட் இன்புட்டாக இருக்குதோ அது அப்படியே இன்போர்ட்னா இன்புட்டாக ஆக்ட் பண்ணுது. அடுத்து போர்ட்டில் இருக்கிறது அப்படியே அக்யூமுலேட்டருக்கு டைரெக்டாக போகுது. இதெல்லாம் வந்து இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது. போர்ட்டில் இருக்கிறது அப்படியே வந்து அக்யூமுலேட்டருக்கு போகுது. போர்ட்டில் கூறப்பட்டுள்ள அட்ரஸை கொண்ட இன்புட் டிவைஸில் உள்ள டேட்டா ஆனது. போர்ட்டில் கூறப்பட்டுள்ள அட்ரஸை கொண்ட இன்புட் டிவைஸ் என்ன அட்ரஸ் கூட சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸ் எந்த இன்புட் டிவைஸ்க்கு இருக்கோ அதில் இருக்கக்கூடிய டேட்டா ஆனது அக்யூமுலேட்டருக்கு செல்கின்றது. சரி, அதில் இன்புட் டிவைஸ் அதில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து அக்யூமுலேட்டருக்கு போகுது. 3 cycles அட்ரஸிங் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் 10 T states no flags are affected. அடுத்து அவுட்போர்ட். ஸோ ஏல இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு வருது, அக்யூமுலேட்டரில் இருக்கக்கூடியது போர்ட்டுக்கு வருது. அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பானது போர்ட் கூறுகின்ற அட்ரஸை கொண்டு அவுட்புட் டிவைஸ்க்கு செல்கின்றது. அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பானது போர்ட் வந்து என்ன அட்ரஸ் சொல்லுதோ அந்த அட்ரஸ் கொண்ட அவுட்புட் டிவைஸ்க்கு சொல்லுது. இன்போர்ட்னா அக்யூமுலேட்டருக்கு உள்ளே வருது, அவுட் போர்ட்னா அக்யூமுலேட்டருக்கு உள்ளது போர்ட் வழியாக வெளியே போகுது, அவுட்புட் டிவைஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ இது வந்து இட் ஆல்சோ செக் 3 cycles டைரக்ட் அட்ரஸிங் 10 T states no flags are affected. அடுத்து எனேபிள் இன்டரப்ட் அமைப்பானது இதற்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பமானவுடன் எனேபிள் ஆகின்றது. இதுக்கு அடுத்து எனேபிள் இன்டரப்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே இன்டரப்ட் என்ன ஆகிடும்னா எனேபிள் ஆகிடும். ஸோ எனேபிள் இன்டரப்டை கொடுத்தா தான் இன்டரப்ட் வந்து பாஸ் ஆகவே முடியும். ஸோ இது வந்து EI அப்படிங்கிறது இன்டரப்டை எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து DI அப்படின்னு டிசேபிள் இன்டரப்ட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பமானவுடன் இன்டரப்ட் அமைப்பே என்ன ஆகிடும்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ எந்த இன்டரப்ட்டும் வராது. நமக்கு ஆப்ரேஷன் சமயத்தில் தட் இஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்டரப்டோடைய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் வந்து டிசேபிள் இன்டரப்ட். ஸோ எனேபிள் இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், டிசேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்போர்ட், அவுட்போர்ட் இது எல்லாமே IO டிவைசஸ் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். வெளியே கூடிய IO டிவைசஸ்லேருந்து வர இன்டரப்ட் வரணும் இல்லை டிசேபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த எனேபிள் இன்டரப்ட், டிசேபிள் இன்டரப்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியணும் தேவையான இடத்துல. அடுத்து ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ராசஸர் ஆனது ஸ்டாப் ஆகின்றது. மைக்ரோ ப்ராசஸர் உள்ள ரெஜிஸ்டர்கள் மற்றும் ஃப்ளாக்கள் பாதிக்கப்படுவதில்லை. ப்ராசஸர் என்ன ஆகிடுதுன்னா ஸ்டாப் ஆகிடுது கம்ப்ளீட்டாக ஹால்ட்டுன்னு கொடுத்தா. இது வந்து கொடுத்த உடனே மைக்ரோ ப்ராசஸர் ரெஜிஸ்டரு ஃப்ளாக்கள் எதுவுமே எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. இதுதான் வந்து ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய தன்மை. ஸோ ஹால்ட்டுன்னு கொடுத்தாலே ரெஜிஸ்டர்கள் ஃப்ளாக்கள் எதுவுமே பாதிக்கப்படாமல் அப்படியே ப்ராசஸர் தன்னுடைய வேலையை நிப்பாட்டிடும். இதுதான் வந்து ப்ராசஸர் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து NOP அப்படின்னா நோ ஆப்ரேஷன். எந்த செயலும் நடைபெறாது, எந்த வேலையுமே நடக்காது, அப்படியே நின்றுடும். மைக்ரோ ப்ராசஸர் உள்ள ரெஜிஸ்டர்கள் மற்றும் ஃப்ளாக்கள் பாதிக்கப்படுவதில்லை, எந்த வேலையும் நடக்காது, அப்படியே நின்றுடும். இட் இஸ் கால்ட் நோ ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். நோ ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹால்ட், நோ ஆப்ரேஷன் இதெல்லாம் மெஷின் கண்ட்ரோல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? அதுக்கு அடுத்தது ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன். ரிம்னா என்னென்னா ரீட் இன்டரப்ட் மாஸ்க். ஸோ இன்டரப்ட்ஸ்னால் தெரியும், ஒரு IO டிவைஸ்லேருந்து மைக்ரோ ப்ராசஸரோட கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அனுப்பப்படக்கூடிய கண்ட்ரோல் சிக்னலுக்கு பேர் தான் என்னதுன்னா இன்டரப்ட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எக்ஸிக்யூட் ஆகி முடிந்த பின்னர் ஏற்கனவே மாஸ்க் செய்யப்பட்டுள்ள தடுக்கப்பட்டுள்ள இன்டரப்ட்களின் விவரம், இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாகின் நிலை, பெண்டிங்கில் உள்ள இன்டரப்ட்களின் விவரங்கள் மற்றும் சீரியலாக வருகின்ற டேட்டாவின் தன்மை ஆகியவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் அக்யூமுலேட்டரில் லோட் ஆகின்றது. சரியா? ஸோ என்னென்ன இன்டரப்ட்லாம் மாஸ்க் ஆகிருக்கு, அடுத்து எந்த இன்டரப்ட் எனேபிள் ஆகிருக்கா இல்லையா, அடுத்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்டரப்ட்ஸ், சீரியல் இன்புட் டேட்டா, இது எல்லாத்த பற்றின இதுவுமே இந்த ரிம் அப்படிங்கிற இந்த 8-bit ரிஜிஸ்டரோட டேட்டாவை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8-bit நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். M5.5 அப்படின்னா மாஸ்க் RST 5.5, RST 5.5, RST 6.5, RST 7.5ங்கிறது இன்டரப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த 3 இன்டரப்டில் M5.5, M6.5, M7.5 இந்த 3 இன்டரப்டில்
இந்த 3 பிட்டில் எந்த பிட்டில் 1 இருக்கோ அந்த இன்டரப்ட் வந்து மாஸ்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் தடுக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படின்னு அர்த்தம். சரியா? அது 0 இருந்துச்சுன்னா அது மாஸ்க் ஆகலை, தடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். 0 இருந்துச்சுன்னா அது தடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதில் 3 இன்டரப்டில் எந்த இன்டரப்ட் வந்து 1 இருக்கோ அந்த இன்டரப்ட் வந்து மாஸ்க் ஆகப்பட்டிருக்கு. தட் இஸ் அடுத்து இன்டரப்ட் எனேபிள் ஃப்ளாக். இன்டரப்ட் எனேபிள் இந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா இன்டரப்ட்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு, எது வேணால் நமக்கு வரலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து I5.5, I6.5, I7.5ன்னு சொன்னால் பெண்டிங். இந்த இன்டரப்ட்ஸ்லாம் இன்னும் பாஸ் ஆகாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு இன்னும் நம்ம வந்து இன்டரப்ட் சர்வீஸ் நோட்டின் மூலமாக சொல்யூஷன் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து சீரியல் இன்புட் டேட்டா. டேட்டா வந்து உள்ளே வரக்கூடிய விவரங்கள், சீரியலாக வருகின்ற டேட்டாவின் தன்மை, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ரீட் இன்டரப்ட் மாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து செட் இன்டரப்ட் மாஸ்க். அக்யூமுலேட்டரில் நாம் லோடு செய்துள்ள டேட்டா ஆனது கீழே உள்ள படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடி சில குறிப்பிட்ட செயல்களை செய்கின்றது. ஸோ என்னென்ன அக்யூமுலேட்டரில் நாம் லோடு செய்துள்ள டேட்டா வந்து என்னென்ன வந்து செயல்களை செய்கின்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு M5.5, 6.5, 7.5 செட்டப் 5.5 மாஸ்க் செட் பண்ணலாம். 6.5 மாஸ்க்கை நம்ம செட் பண்ணலாம். இந்த பிட்டு 1 ஆச்சுன்னா 7.5 மாஸ்க்கை நம்ம செட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மாஸ்க் செட் எனேபிள். மாஸ்க்கை எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த பிட்டை ஒன் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணலாம். அடுத்து ரீசெட் RST 7.5 இன்டரப்டை ரீசெட் பண்ணுறது. இது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்னா அன்டிஃபைன், நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை. அடுத்து SOD அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் SOD எனேபிள், SOED சீரியல் அவுட்புட் டேட்டா எனேபிள், சீரியல் அவுட்புட் டேட்டா. இங்கே சீரியல் இன்புட் டேட்டா கொடுத்துருந்தாங்க, இந்த இதில் சீரியல் அவுட்புட் டேட்டா. ஸோ இந்த 8 பிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த இன்டரப்டை வேணாலும் செட் பண்ணலாம். அதுக்கு தேவையானபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனேபிளும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செட் இன்டரப்ட் மாஸ்க். ஸோ இதில் சைக்கிள்ஸ் வந்து 1 4 T ஸ்டேட்ஸ். RST 7.5, 6.5, 5.5 இன்டரப்டுகளை மாஸ்க் செய்ய உதவுகின்றது. மாஸ்க் செட்டுக்கான கண்ட்ரோலை எனேபிள் மற்றும் டிசேபிள் செய்ய உதவுகின்றது. தென் RST 7.5 இன்டரப்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்பை ரீசெட் செய்ய உதவுகின்றது. ரீசெட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது புதுசாக. தென் SOD அவுட்புட்டை லோடு செய்ய உதவுகின்றது. ஸோ எல்லாமே வந்து மாஸ்க்கை செட் பண்ணுறதுக்கு, எனேபிள் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே மெஷின் கண்ட்ரோல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஸ்டாக் IO மெஷின் கண்ட்ரோல் குரூப்பில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 14 இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். இதில் புஷ் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாக் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். தென் அடுத்து இன்போர்ட், அவுட்போர்ட், எனேபிள் இன்டரப்ட், டிசேபிள் இன்டரப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். மெஷினை கண்ட்ரோல் பண்ணி ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், நோ ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பார்த்தோம். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம பார்த்தது ரீட் இன்டரப்ட் மாஸ்க், செட் இன்டரப்ட் மாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதோட நமக்கு இந்த 5 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு டைப்பை கொடுத்து உங்களுக்கு செமஸ்டரில் கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இனிமேல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மிஷின் சைக்கிள்ஸ், டைமிங் டயக்ராம், இதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.